இதில் 2 பழம் தான் இருக்குது இன்றைக்கி. இந்த பழம் நல்லா சுவையாக இருக்குது. லைட் கசப்பு, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த 7 நாள் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் இந்த 7 நாளில் உங்கள் வயிறு இருக்கா, அப்பா சில்லுன்னு இருக்குப்பா, இப்போ தான் வயிறு நிம்மதியாக இருக்குது, வயிறுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாக்குலேருந்து ஆசரவாய் வேறு இருக்கிற புண்கள் முற்றிலுமாக வரும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும், உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கும், பித்தத்தை கம்மி பண்ணும், தோல் நோய்கள் வராமல் பார்த்துக்கும். சரிங்களா? சளியை கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரும், மலச்சிக்கல் இல்லாமல் சரி பார்த்துக்கும், உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அல்சர், குடல் அல்சர் இருக்குது, வாய் அல்சர் இருக்குது, இரைப்பை அல்சர், சிறுகுடல் பெருங்குடல் அல்சர். இந்த முழுமையான புண்களை, அதாவது அந்த அதிகமாக இருக்கிற புண்களை எப்படி முழுமையாய் சித்த மருத்துவத்தில் சரி பண்ண முடியுன்ற தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம். நண்பர்களே, அல்சர் வந்துருச்சுன்னா, வாயில் அல்சர் வந்துருச்சுன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரமான உணவு சாப்பிட்டாலும் வாயெல்லாம் கபகபான்னு எரியும், பச்சை தண்ணி குடித்தாலும் எரியும். நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கில் அல்சர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா கூட அப்படியே கபகபான்னு எரியும். அதே மாதிரி தொண்டையில் புண் வந்துருச்சுன்னா எதுவுமே முழுங்கவே முடியாது. இரைப்பையில் புண் வந்துருச்சுன்னா எதுவுமே சாப்பிடவே முடியாது. ஒரு சில பச்சை தண்ணி குடித்தா கூட வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். பல வருஷமாக பிரச்சனைன்றாங்க. எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தேன், எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்து ரிப்போர்ட்டில் பெப்டிக் அல்சர் வந்துருச்சு, கேர்டன் வந்துருச்சு, இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துருச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரானிக் டிசீஸாக மாறிடுச்சு. மாதம் ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், வருஷம் ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு, இந்த இரைப்பை புண் இருக்கிறவங்களுக்கு, அல்சருக்கு எங்கிட்ட இருக்கு பாருங்கள், இதுதான் மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை காலை மதியம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளும், ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்களேன், 7 நாளைக்கு. அதே மாதிரி சிறுங்குடலில் புண்ணு தான் மாற்றுங்க. அல்சருக்கு மிக அற்புதமான மருந்து மணத்தக்காளி. ஆனால் நம்மளுக்கு சாப்பிட தான் தெரியல. இந்த 7 நாளும் உங்களுக்கு முடிஞ்சால் 3 வேளையும் கீரை குழம்பா வச்சு சாப்பிடுங்க. இல்லைனா காலை மதியம் கீரை குழம்பா வச்சு சாப்பிட்டு, நைட்டில் பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக வாழைப்பூ இருக்குல்ல, அந்த வாழைப்பூ பொரியலாக சேர்த்திக்கோங்க. 2 வேளை மணத்தக்காளி கீரை குழம்பு சாப்பிட்றீங்க, இல்லை கூட்டா பொரியலாக சாப்பிட்றீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரவு 7 மணிக்குள்ளே உங்கள் சாப்பாடை முடிச்சுக்கோங்க. அந்த 7 மணி இரவு சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திங்கன்னா ஒரு இவ்வளோ வரும், பிச்சை எடுத்திங்கன்னா உள்ள, இதை கூட்டா பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பசி எடுக்கும்போது அரை வயிறாக சாப்பிடுங்க. அரை வயிறாக அல்சர் உங்களை அரை வயிறாக சாப்பிடுங்க. முக்கியமாக அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க புளிப்பான உணவுகள், காரமான உணவுகள், முக்கியமாக புளிப்பு சார்ந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. இளநீர் கூட வெறும் வயிற்றில் குடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஒரு சிலருக்கு ஆசன வாயில் பார்த்தா வெடிப்பு மூலம் இருக்கும். அவங்களுக்கு இந்த வெறும் வயிற்றில் இளநீரை குடிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபிஷர்னுவாங்க, ஆனஸ் ஃபிஷர்னுவாங்க, அது அதிகமாகிறது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது வெறும் வயிற்றில் குடிக்கிறதுன்னு சொல்கிறேன். சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் இளநீர் குடிக்கலாம். இது நீங்கள் ஒரு 7 நாளைக்கு கடைப்பிடிக்க முடியாது. பத்தியமும் சொல்லிட்டேன். தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி சீரகம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சீரகமும், அதாவது சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கோங்க. சீரகம் சோம்பு கூட போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி காலையில் சாப்பிட்ட பின்னாடி நைட்டு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமதுர பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும், இல்லைனா சித்தா கிளினிக்கில் கிடைக்கும். அந்த அதிமதுர பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா துவர்ப்பு சுவையில் இருக்கும். 1/2 டீஸ்பூன் போதும். வாயில் போட்டு குழப்பி வச்சுக்கோங்க. அப்படின்னு குழப்பி வச்சுக்கிங்கன்னா அந்த வாயில் அப்படி எச்சியோட அந்த உமிழ்நீரோட அந்த மெடிசன் போய் கலந்து துவர்ப்பு சுவையாக போயிட்டே இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குங்க எச்சிலோட. இந்த எச்சில்னு சொல்கிறாங்களா, உமிழ்நீர் சொல்கிறாங்களா, இந்த உமிழ்நீர் ஒரு மனுஷனுக்கு தேவையான உயிர் நீர். சரிங்களா? இந்த உமிழ்நீரும் புண்ணாத்தும், கண்ணீரும் புண்ணாத்தும். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதனால் அதிமதுரம் பொடி ரொம்ப புண்களை ஆற்றக்கூடிய மருந்தில், மெடிசனில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும்.
அதனால் அல்சருக்கு மிக சிறந்த மூலிகை அதிமதுர பொடி. இன்றைக்கி டேப்லெட்டாகவே வந்துருச்சு, சூரணமாக வந்துருச்சு. அதை எடுத்துக்கலாம். வாழைப்பூ இரவு சாப்பிடும்போது எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 7 நாளும் உப்பில்லாத, அதாவது அரை உப்பு போட்ட உணவுகள் எடுத்துக்கோங்க. புளிப்பு உப்பு புளிக்காரம் கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமாக புளிப்பான உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எடுக்க வேண்டாம். துவர்ப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். அரை வயிறாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன். இந்த 7 நாள் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் இந்த 7 நாளில் உங்கள் வயிறு இருக்குடா, அப்பா சில்லுன்னு இருக்குப்பா, இப்போ தான் வயிறு நிம்மதியாக இருக்குது, வயிறுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாரம்பரியமான உணவுகள் எடுக்கிறது மிக மிக சிறப்பானது. சிறுதானியங்களால் செய்யப்பட்ட பொங்கல், இட்லி இது மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். கூழ், கம்பங்கூழ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கம்பங்கூழ் உடலுக்கு குளிர்ச்சி. கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரியமாவு கூழ், கேழ்வரகு கூழ், ராகி கூழ்வாங்க, அது உடலுக்கு உஷ்ணம். அதனால் கம்பங்கூழ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா புண்களை மிக மிக அற்புதமாக ஆற்றும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மூலிகையோடு சொல்லியிருக்கேன். அது எனக்காகவே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மூலிகைலாம் இருக்குது. இதை பறித்து சாப்பிடணுன்னு தான் ஆசை. இதில் 2 பழம் தான் இருக்குது இன்றைக்கி. இந்த பழம் நல்லா சுவையாக இருக்குது. லைட் கசப்பு, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த மணத்தக்காளி கறியை புண்ணு இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, புண்ணு இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாக்குலேருந்து ஆசரவாய் வேறு இருக்கிற புண்கள் முற்றிலுமாக ஆறும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும், உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கும், பித்தத்தை கம்மி பண்ணும், தோல் நோய்கள் வராமல் பார்த்துக்கும். சரிங்களா? சளியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும், உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும், நோயறி சக்தியை கொடுக்கும். அவ்வளோ நல்லது செய்யக்கூட தான் இந்த மணத்தக்காளி கீரை. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.